கற்றாழை கிடைக்கலன்னு வீடியோ போட்டதுக்கு வந்து நிறைய பேர் என் வீட்டில் வளர்த்துறேன் வேணுமான்னு கேட்டீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கற்றாழை ஒரு பக்கம் எங்கள் பெரியப்பா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் தேடி போனோம். காலையிலேயே நேரத்துலேயே போயிட்டேங்க. ஏன்னா ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு 9 மணிக்கு வந்துடுவாங்க, அதுக்கு முன்னாடியே போகணும்னு சொல்லிட்டு நேரத்துலேயே போயிட்டேன். பாருங்கள் எத்தனை கற்றாழையை நம்ம அறுத்து வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் அது ரொம்ப காட்டுக்குள்ளே இருந்ததுங்க. ஆனால் கற்றாழையே கிடைக்கிறது பெருசு, அது நம்ம காட்டுக்குள்ளே இருக்குன்னு ஃபீல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் பெரியப்பாவும் போயிட்டோம். பாருங்கள் எவ்வளோ முள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த கற்றாழை இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஓரளவுக்கு நல்லா விளைஞ்ச கற்றாழையாக தான் இருந்தது. அதனால் வந்து அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்றைக்கி கற்றாழை கிடச்சிருக்குங்க. அந்த கற்றாழையை வந்து வழிகாட்டி கொடுத்த எங்கள் பெரியப்பாவுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வந்து நம்ம ஜெல்லாலாம் பண்ணலை, இதை வந்து இயற்கை ஊட்டச்சத்தாக பண்ணுறோம். ஸோ குழந்தைகள்லாம் பயனடைகிறாங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ மெனக்கட்டு இந்த தயாரித்து கொடுக்குறோங்க. தேவைப்படுறீங்க எங்களுடைய கற்றாழை மால்ட் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் ப்ரிப்ரேஷன் வீடியோவும் போடுறேங்க. எங்கள் ஊரில் இருந்தே பரவலாக வந்து கேரளாவுக்கு வந்து கற்றாழை ஏற்றுமதி ஆகுதுங்க. அதனால தான் நமக்கெல்லாம் கற்றாழையே கிடைக்க மாட்டேது. அவங்க வந்து உணவுப் பொருளாக பயன்படுத்தலை, ஆனால் வந்து ஃபேஸ் ஜெல்லாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா கற்றாழையை வந்து டோட்டலாக வேரோட பிடுங்கிறது. அப்படி பிடுங்குனீங்க அப்படின்னா மழை வந்தாலும் தலையருக்கு ரொம்ப லேட் ஆகும். இது மாதிரி சின்ன சின்ன அந்த அடிப்பாக மட்டும் கீத்து மாதிரி அறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தலைஞ்சிரும். இன்னும் 4 பேர்த்துக்கு இது பயனடையுங்க. காட்டேன். இந்த கேரளாவுக்கு வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுறவங்க வந்து இது மாதிரி தான் தப்பு பண்ணிடுறாங்க. என்னென்னா கற்றாழையை வந்து அப்படியே மொத்த வேரோடு பிடுங்கி கொடுத்துட்றாங்க. அடுத்த தடவை தலையறக்கு ரொம்ப நாள் ஆகுது, தலையவும் தலையாது சில பக்கம். எங்கள் பெரியப்பாவும் நல்ல பொருளை கொடுக்குறான் அப்படிங்கிறக்காக கற்றாழையை வந்து எவ்வளோ எடுத்து சாக்கில் போட்டுட்ருக்காரு. கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிழிச்சிருக்கு அப்படின்ட்டு. முள்ளுக்கடையில் தான் நம்ம இந்த கற்றாழையை பறிக்கிறோம். வெயிலுங்க, நல்லா வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்குது. இது ரோட்டு மேரில் இல்லைங்க, காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள் இந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போகிறோம். ரோடு எவ்வளோ தூரம், நான் போகிற பாதை எவ்வளோ தூரம்னு பாருங்கள். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்மளுடைய காம்போ மால்ட்டில் வந்துட்டு எனக்கு கற்றாழை இல்லாத மால்ட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் கற்றாழைக்காக மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இதை தூக்கிட்டு வந்து இதை வந்துட்டு ஒரு 7-8 முறை கழுவி அதுக்கப்புறம் வந்து இதை மால்ட்டாக குழந்தைகளும் குடிக்கிற மாதிரி பாலில், தேங்காய் பாலில், தண்ணியிலையும் கலந்து குடிக்கிற மாதிரி, இல்லை ஜூஸாகவும் செஞ்சு குடிக்கிற மாதிரி நாங்கள் மால்ட்டாக மாற்றி கொடுக்குறோம். வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டாக நாம் தான் வந்து கற்றாழையில் உள்ள மகத்துவம் இருக்குது, இதையே நம்ம மால்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு குழந்தைகளும் குடிக்கிற மாதிரி மால்ட்டாக மாற்றிருக்கிறோம். அப்படி என்னப்பா உங்களுடைய கற்றாழை மால்ட்டில் இவ்வளோ நன்மை இருக்குது, இந்த அளவுக்கு நீ சிரமப்பட்டு எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டிங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்துட்டு நார்மலாகவே வெள்ளைப்படுதல் இருக்குங்க. அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு வந்துட்டு கற்றாழை ஒரு நல்ல தீர்வு கொடுக்குது. வெயிலில் சூட்டை தணிக்கிறதுக்கு வந்துட்டு கற்றாழை நல்ல பலன் கொடுக்குதுங்க. அதே மாதிரி தான் ஒரு அம்மா வந்து சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு வாய் வயிறுலாம் புண்ணாகி பேசவே முடியாதவங்க வந்து இளநீரில் கற்றாழை மால்ட்டு வாங்கி குடித்து இன்றைக்கி பேசுகிறேன் தம்பின்னு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அவங்க 1 இயருக்கு முன்னாடி எனக்கு டெஸ்டிமோனியல் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு ப்ரூஃபாக உங்கள்கிட்ட காமிக்க முடியும். இப்போ அது காட்டுறதுக்கு வழி இல்லை. ஆனால் வந்து நம்ம கற்றாழை மால்ட்டு நிறைய பேர் வாங்கி பயனடைகிறாங்க. இப்போ தூக்கிட்டு வந்த மாதிரி 2 மூட்டை தூக்கிட்டு வந்துட்டேங்க. கற்றாழை மால்ட்டுக்காக எவ்வளோ பாடுபடுறேன்னு பாருங்கள். ஏன்னா கற்றாழை மால்ட்டு செய்யலினாலும் பரவாயில்ல, கற்றாழையை வந்து வீட்டில் இருக்கிற கற்றாழையை ஜூஸாக செஞ்சு குடிங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் முதற்கொண்டு சரியாகுது, பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.